மாலை வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருமை நண்பர் குண்டலினி பற்றி அருமையான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, நிர்விகல்ப சமாதி, குண்டலினி விழிப்புணர்வு இரண்டை குறித்து எனக்கு சில சந்தேகங்கள் எழும்பி இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய உங்களால் முடியுமான்னு கேட்டிருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கேட்ட கேள்வி, நிர்விகல்ப சமாதி அடைந்த பின்பு குண்டலினி விழிப்புணர்வு அடைகிறதா, நிர்விகல்ப சமாதியை அடைந்த பின்பு குண்டலினி விழிப்புணர்வு பெற்று அது சகசார சக்கரம் மூலியமாக இறையை சேருகிறதா, அல்லது குண்டலினி விழிப்புணர்வு ஆன பின்பு நிர்விகல்ப சமாதியை அடைந்து பின்பு இறையோடு ஆத்மா இணைகிறதா அப்படின்னு கேட்டிருக்கார். அற்புதமான கேள்வி. ஏன்னா இவ்வளவு ஆழமா ஆன்மீகத்துல நண்பர் இறக்கியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ ரமண மகரிஷி மற்றும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிர்விகல்ப சமாதியை அடைந்து மீண்டும் இறையை தன்னுள் வைத்துக் கொண்ட இரு மகான்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் டைரக்டா பதில் சொல்லிடுறேன். குண்டலினி விழிப்புணர்வு பெற்று இறையோடு சேருவது குறுக்கு வழி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குறுக்கு வழியில இந்த குண்டலினிய விழிப்புணர்வு அடைய செய்து பகவானோட கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது கனவு, முடியாது. நேர் வழி, பரிசுத்தமான உடல், பரிசுத்தமான மனது, பரிசுத்தமான ஆன்மீக பயிற்சி, உலக பிணைப்புகளிலிருந்து விடுதலை, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை தன்மை உங்ககிட்ட இருக்கணும். எந்த விதமான பிணைப்பு பிடிப்பு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன ஆசை இருந்தா கூட முக்தி கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. எந்த விதமான ஆசை இல்லாத ஒரு நிலை அது கிடைக்கணும் உங்களுக்கு. அப்பதான் அந்த முக்திங்கிறது கிடைக்கும். சோ கர்ம முக்தி தான். கர்மம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆசைக்கு நிறைய இடம் உண்டு. ஆசை இருக்கிறதுனாலதான் கர்மம் இருக்கு. அந்த கர்ம வினை இருக்கிறதுனாலதான் ஆசை இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம். சோ ஃபர்ஸ்ட் கர்ம முக்தி கம்ப்ளீட் ஆகணும். கர்மமுக்தி கம்ப்ளீட் ஆகாம குண்டலினி விழிப்புணர்வு அடைந்தது என்றால் சமாதியில் எதுவுமே கிடைக்காது. தியான பயிற்சியை மேற்கொண்டு ராஜயோக பயிற்சிகளை, கலைகளை கவனமாக நேர்த்தியான சாதனை புரிந்த ஒரு யோகியின் மூலமாக கற்றுக்கொண்டு பிணைப்பில்லாத வாழ்க்கையை நடத்தி குண்டலினி தானாகவே விழிப்புணர்வு பெற்று எந்த விதமான தொந்தரவு கொடுக்காம ஒவ்வொரு சக்கரமா தாண்டி, அதை சக்தின்னு சொல்றோம். கீழே இருக்கிறது சக்தி, மேல இருக்கிறது சிவன். ஸ்டாட்டிக் எனர்ஜி மேல இருக்கு, இது காஸ்மிக் எனர்ஜி. இது ரெண்டுமே போய் மேல சேருது சஹஸ்ரார சக்கரத்துல. நீங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியாமே குண்டலினி தானாகவே, அது ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு சக்கர சக்கரமா தாண்டி போய் சஹஸ்ரார சக்கரத்தை தொட்டு அங்க இருக்கிற அந்த மூல சிவசக்தி, இந்த சக்தி பெண் சக்தி ஆண் சக்தியோடு இணையும் பொழுது அளவில்லாத ஒரு இன்பம். அந்த இன்பத்திலிருந்து மனிதன் மீளவே முடியாது. அந்த இன்பத்தை தான் நிர்விகல்ப சமாதின்னு சொல்றோம். எதுவுமே இருக்காது, தன்னுணர்வு ஒண்ணுமே தெரியாது, ஆனந்தமான ஒரு நிலை. அந்த ஆனந்த நிலையிலிருந்து யாருக்குமே விடுபடுறதுக்கு இஷ்டம் வராது. கழு
சாதனை புரிந்த ஒரு மனிதர் 21 நாட்களுக்குள்ளாக தன் ஆத்மாவை கொண்டு போய் இணைச்சிடுவார் கடவுளோட. சோ அதனால எது முன்னாடி எது பின்னாடின்னு கேட்கறத விட ரெண்டுமே சிங்க்ரனைஸ்டு எனர்ஜி. நீங்க தியானம் பண்ணி அந்த 6 சமாதியில 5 சமாதி நிலையை நீங்க தொடரும். 6வது சமாதி நிலை தான் நிர்விகல்ப சமாதி. அந்த 6வது சமாதி குண்டலினி எழாம, குண்டலினி கீழே இருக்கிற சக்தி மேல இருக்கிற சிவன் எனர்ஜியோட சேரணும். இந்த பெண் எனர்ஜி கீழே இருந்து மேல போய் ஆண் எனர்ஜி மேல ஸ்டாட்டிக் சஹஸ்ரார சக்கரத்துல இருக்கு. அது இணைந்தாதான் ஒன்றுமறியாத பரமானந்தம் சச்சித்தானந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்திலிருந்து வெளியே வரவங்க ரொம்ப துர்லபம். 2 பேர் தான் வெளியே வந்தது. ஒண்ணு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், 2வது ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி. இதுக்கு முன்னாடி புத்தர் இருந்தார், மகாவீர் இருந்தார், ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தார், அல்லாஹ் இருந்தார். முகமது அல்லாஹ், நபிகள் நாயகம். சோ இந்த நிர்விகல்ப சமாதிங்கிறது குண்டலினி விழிப்புணர்வு பெற்று அது சஹஸ்ரார சக்கரத்திலோட மேல இருக்கிற அந்த சக்தியோட இணையறப்ப கிடைக்கிற பரமானந்தம் தான் சச்சிதானந்தம். அதுதான் நிர்விகல்ப சமாதி. இது எது முன்னாடி பின்னாடின்னு இல்லை, அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது கீழே இருந்து மேல போய் 2 சேர்ந்துடும். ஆனா குண்டலினியும் நிர்விகல்ப சமாதியும் ரெண்டுமே சைமில்டேனியஸா ஏற்படுறது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிப்பேன் நினைக்கின்றேன்.